ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு, "உன்னுடைய பலத்துல என்னுடைய பலன் வந்து தாங்க போது. என்னுடைய கிருபை எப்போதும் உன் கூட தான் இருக்கு. நீ கவலைப்படாத. எத பார்த்தும் நீ கவலைப்படாத. நான் உன் கூட தான் இருக்கேன்னு" சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்கள பார்த்தாங்க சொல்றாரு. என்ன பிரதர் நம்புற மாரியா பிரதர் இருக்குன்னு கேட்டா, நம்புங்க நல்லதே நடக்கும். வசனம் சொல்றேன் நல்லா கேளுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, "என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்." விளங்கும்னா காட்டப்போகுது, வரப்போகுது, தெரியப்போகுது. யாருக்கு தெரியப்போகுது? மகனே மகளே உனக்கு தெரிய போகுது. உன்னுடைய பலவீனம், உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய சூழ்நிலையில நான் வந்து உனக்காக உதவி செய்யறேன்னு சொல்லி ஏசப்பாவே இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. புரியலீங்களா? இப்ப நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கும் தானே. எனக்கு கூட வீக்னஸ் இருக்கு, உங்களுக்கும் வீக்னஸ் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதை மாத்துறதுக்கு ஏசப்பா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வரப்போறாமா. நம்ம வீக்னஸ், நம்ம சூழ்நிலையை, நம்ம பிரச்சனையை, நம்ம பாரத்தை, நம்ம கவலையை, நம்மள கடன் தொல்லையை, வியாதிய சூழ்நிலை எல்லாவற்றையும் அப்படியே ஒரே அமுக்கு ஏசப்பா அமுக்கு போறாரு. என்ன பண்ண போறாரு? அவர் கிருபையினால நம்மள மாற்றப்படுறாரு. அவர் கிருபைக்காக காத்திருக்கிறீங்களா? ஒண்ணுமே பண்ணாத. ஏசப்பா விசுவாசிக்கல, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டல, அவருக்காக வாழ்றதுக்கு உன்னை நீ அர்ப்பணி. பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, உன் கெட்ட எண்ணங்களை விட்டு, மாம்சமான இச்சைகளை விட்டு, பரிசுத்தமான முயற்சி எடு. கண்டிப்பா உன்னுடைய பலவீனங்கள்ல ஏசப்போட கிருபை இன்னைக்கு உங்களை தாங்க போது நான் விசுவாசிக்கிறீங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாரு. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. அமேன்.